வணக்கங்க. திருப்பூர் அம்மாபாளையத்தில் இந்த குழந்தைக்கு பார்த்திங்கன்னா 5 வயசு ஆகுது. ஹார்ட்டில் ஹோல் இருக்குது. அதனால் இதுக்கு வந்து உடனே ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு அந்த அளவுக்கு வசதி கிடையாதுங்க. அப்புறம் எனக்கு அதை நான் செய்தியை கேள்விப்பட்டு நேரில் போய் பார்த்துட்டு அங்கேருந்தே ஹாஸ்பிட்டல் டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி நாளைக்கு காலையில் அட்மிட் ஆக சொல்லிடுறேன், நீங்கள் இமீடியேட்டாக ஆப்ரேஷன் பண்ணிடுங்க நான் சொன்னேன். சொன்னதுமே அவர் ஓகேன்னு சொல்லி அட்மிட் பண்ண சொல்லிட்டாரு. பட் டாக்டர் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு டாக்டருக்கு தெரியாதுங்க. ஆனால் நான் சொன்ன ஒரே வார்த்தைக்கே அவரும் அந்த குழந்தைக்கு இறக்கப்பட்டு பண்ணிட்டாரு. நான் அதுக்கப்புறம் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணதுக்கப்புறம் தான் நான் நேரில் போய் அந்த குழந்தைய பார்த்து, குழந்தை ரொம்ப நல்லா இருந்தது. உடனே அந்த டாக்டருக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு, ஏன்னா சொன்னதும் உடனே அவர் ஆப்ரேஷன் பண்ணது அந்த இடத்துல எனக்கு அது ஒரு தெய்வம் மாதிரி தான் தெரிஞ்சார். இப்போ குழந்தை ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க. நான் டாக்டருக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது பத்தாது. அவங்க அப்பா அம்மாவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. அது அந்த சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லை. அவங்களுக்கு வந்து அவங்க குழந்தைய வந்து மீட்டு கொடுத்தது வந்து அவங்க சொல்ல அவங்களுக்கு வார்த்தைகளே இல்லை. காலில் விழுந்துட்டாங்க, டாக்டர் கால்லையும் என் கால்லையும். என்ன சொல்கிறதுனே எங்களுக்கு தெரியல, தெய்வம் மாதிரி வந்து எங்களை காப்பாற்றினீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப கண்ணீர் விட்டு அழுதுட்டாங்க. எனக்கு வந்து ஒரு குழந்தையை காப்பாற்றின சந்தோஷம் அவங்க அப்பா அம்மா முகத்தில் அவங்களோட ஆனந்தத்தை பார்த்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. அந்த குழந்தை இப்போ ரொம்ப நல்லா இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த டாக்டருக்கு வந்து நான் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அவர் உண்மையிலுமே ஒரு எனக்கு என் கண்ணுக்கு முன்னால் அவர் ஒரு தெய்வம் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சார். ஒரு 3 மணி நேரம் ஆப்ரேஷனுங்க. நல்லா சக்ஸஸாக முடித்து அவர்கிட்டையும் நான் பேசிட்டு வந்துட்டேன். இதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசை. அந்த குழந்தை இப்போ ரொம்ப ஆரோக்கியமாக நல்லா இருக்காங்க. சந்தோஷமாக இருக்குது எனக்கு.